ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் விதையோட சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, அப்புறமா சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, புளி சிறிதளவு. இந்த பரங்கிக்காய் விதையை நீங்கள் கட் பண்ணினதே அப்படியே எடுத்து நம்ம வதக்கிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. கடுகு, உளுந்தப்பருப்புலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த சீட்ஸை நம்ம அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. அந்த விதையெல்லாம் பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்ன பழமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் புளி சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால அதுவே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பம்கின் சீட்ஸ், அது ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சீட்ஸோட ஆட் பண்ணுறதுனால அப்படியே விதையாக இருக்கும் இல்லையா, நல்லா அரைய விடட்டும். பாருங்கள், நமக்கு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான சட்னி தயாராக இருக்குது. இந்த பம்கின் சீட்ஸுக்கு நம்ம வயிற்று புழுக்கள் அகற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு முறை சாப்பிடுங்க. நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம மொக்க சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.